பஸ் எத்தனை மணிக்கு வருமா? பஸ்ஸு 10:30க்கு வரும். என்ன 30 தோட்டின்னு இருக்க? தமிழ் பேச தெரியாதா? தமிழ்நாட்டில் பிறந்துக்கிட்டு. பாட்டி இப்போ என்ன உங்களுக்கு? நீங்கள் டைம் கேட்டீங்க, நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொன்னேன். என்ன என்னை பார்த்து பாட்டின்ற? நீ பெரிய கொமரியா? பாட்டியே பாட்டின்னு தானே கூப்பிடுவாங்க. என்னை பார்த்தா உனக்கு என்ன பாட்டி மாதிரியா தெரியுது? பாட்டி தேவையில்லாமல் என்கிட்ட எதுக்கு நீங்கள் டைம் கேட்டீங்க? பஸ் எப்போ போகும் கேட்டது என்ன தப்பா? பாட்டி உங்கள்கிட்டலாம் எனக்கு பேசணும் அவசியமே. அம்மா பெரிய இவ 2 எழுத்து இங்கிலீஷில் பேச தெரிஞ்சா ஓவராக போய்க்குருவாளுங்க. பாட்டி ரொம்ப பேசாதீங்க பாட்டி, எனக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தால் என்னடி பண்ணுவேன்? பாட்டி வாடி பொடியெல்லாம் பேசாதீங்க, மரியாதையாக பேசுங்க. உன்ட்ட என்னடி நான் மரியாதையாக பேசுறது? பாட்டி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு நீங்கள் கேட்டீங்க. இதனால என்னடி? தெரியாதனால நான் உனக்கு தெரியும் நினச்சி கேட்டேன். பாட்டி தேவையில்லாமல் என்கிட்ட வம்புழுக்காதீங்க. பஸ் வந்தோடனே நான் போயிடுவேன். நாங்கள் மட்டும் இங்கே குடியா இருக்க போகிறோம். பஸ் வந்தோடனே நானும் போயிடுவேண்டி. பாப்பா இந்த பஸ்ஸு தேனி புது பஸ் ஸ்டாண்டு போகுமா பழைய பஸ் ஸ்டாண்டு போகுமா? பாட்டி எனக்கு தெரியாது பாட்டி. என்ன படித்த பிள்ளை மாதிரி இருக்க தெரியாதுன்ற? பாட்டி இவ்வளோ நேரம் என் கூட வம்புழுத்துட்டு இருந்தீங்க, திரும்பி என்கிட்ட ஏன் பேசுகிறீங்க? என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதனால தானே உன்கிட்ட கேட்டேன். எனக்கு 4 எழுத்து படிக்க தெரியாது, அதனால தான் உன்கிட்ட கேட்டேன். 4 எழுத்து படிக்க தெரியாது, ஆனால் வாய் மட்டும் எவ்வளோ வாய் அடிக்கிறேன். ரொம்ப ஓவராக போகாத. எனக்கு போக தெரியும், நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். நான் டிரைவர்கிட்டே போய் கேட்டுக்கிறேன். சரி, நான் பஸ்ஸு வந்துடுச்சு, நான் கிளம்ப போகிறேன் தேனிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.